ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாட உள்ளோம். எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் பதிவாளர் ஊட்டச்சத்து நிபுணர் துலக்ஷனா மனோகர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் தக்ஷிகா. குறிப்பாக மேம், இன்றைய காலகட்டத்துல நம்ம எழுந்ததுல இருந்து தூங்க போறது வரைக்குமே அநேகமான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். அதே போல இன்றைய காலகட்டத்துல ஊட்டச்சத்து அப்படின்னா என்ன அப்படின்றதே மக்களுக்கு ஒரு சரியான விளக்கம் இல்லாம இருக்கிறாங்க. ஊட்டச்சத்து என்றால் என்ன, இதோட விளக்கத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ ஊட்டச்சத்துன்னு சொன்னா நாங்க நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எங்களோட உடல் நாளாந்தம் செயற்படுறதுக்கு எங்களோட உடல்ல நடைபெற முக்கியமான வளர்ச்சி ரிப்பேர் நிறைய நடக்கும் எங்களோட உடல்ல. அது போக எங்களோட உடலை நல்ல ஆரோக்கியமா பேணுறதுக்காக எங்களோட உடம்புக்கு தேவையான வேதிப்பொருட்கள் இல்லைன்னா கெமிக்கல்ஸ் கூட நாங்கள் சொல்லலாம். இதுகளை நாங்கள் ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், கொழுப்பு, அதுக்கு பிறகு விட்டமின்கள், கனியுப்புக்களை ஊட்டச்சத்துக்களாக கருதுவோம். சில நேரங்களில் நீர் மற்றும் நார்ச்சத்தையும் கூட ஊட்டச்சத்துக்களுக்குள்ள சேர்க்கிறது ஒன்று சிலர் தவிர்ப்பாங்க. அதே போல மேம், ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு எவ்வளோ அவசியமா காணப்படுது, இதோட முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? கட்டாயமா. இப்போ நாங்கள் குரூப் வைஸாக பார்ப்போம். இப்போ கார்போஹைட்ரேட்டுன்னு எடுத்தமா இருந்தால் இது ஒரு பெரும்பாலான நேரங்கள்ல எங்களுடைய பிரதான சக்தி மூலமா செயற்படுது. எங்களோட உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுற நேரம். இப்போ எனர்ஜின்ற நேரம் நாங்கள் டே டு டே நாங்கள் செய்கிற வேலைகளை செய்யறதுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா எங்களுக்கு உடலுக்குள்ள நம்மள அறியாமலே நிறைய செயற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்காகவும் கூட இருக்கலாம். எங்களுக்கு சக்தி தேவை. அப்போ இந்த சக்தி மூலமாக இந்த கார்போஹைட்ரேட்டுகள் செயற்படுது. இது தவிர்த்து சில நேரங்கள்ல இது கட்டமைப்பு கூறுகளா அப்படியும் செயற்படுறது உண்டு. புரதங்கள் எடுத்தமா இருந்தா புரதங்கள் பிரதான கட்டமைப்பு கூறா செயற்படுது. இப்போ கட்டமைப்பு கூறுனா நாங்கள் எங்களோட தசையை எடுத்துக்கலாம், எண்புகளை எடுத்துக்கலாம், நகம், தலைமுடி, இதுகளெல்லாம் உருவாக்குறதுக்கு நமக்கு புரதம் தேவை. இதை தவிர்த்து உடலுக்குள்ள நிறைய நொதியங்கள் சுரக்கப்படுது, என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த என்சைம்ஸும் புரதங்களால தான் உருவாக்கப்படுது. அடுத்ததா முக்கியமான ஹோமோன்கள் சுரக்கிறதுக்கு அப்படி புரதம் தேவை. கொழுப்பு எடுத்தமா இருந்தா இதுவும் ஒரு முக்கியமான கட்டமைப்பு கூறா செயற்படுது. அது போக முக்கியமான சில ஹோமோன்கள் சுரக்கிறதுக்கு எங்களோட உடம்புல கொழுப்பு தேவை. இதை தவிர்த்து எங்களோட உடலோட வெப்பநிலையை நல்லா சீரா பேணுறதுக்கு இந்த மாதிரியான பல செயற்பாடுகளுக்கு கொழுப்பு எங்களுக்கு தேவை. விட்டமின்களையும் கனியுப்புகளையும் எடுத்த மாதிரி இருந்தா இப்போ விட்டமினுக்குள்ளேயே நிறைய இருக்குது. நீர்ல கரையக்கூடியது வாட்டர் சால்யூபிள்னு சொல்லுவோம், வாட்டர் இன்சால்யூபிள், அதாவது நீர்ல கரையாததுகள்னு சொல்லுவோம். வாட்டர் சால்யூபிள்ல இப்போ பாத்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி, இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் கே, இ, இந்த மாதிரி நிறைய இருக்குது விட்டமின்குள்ளேயும். அதே மாதிரி கனியுப்புக்கள் எடுத்த மாதிரி இருந்தா கால்சியம், அயன், இந்த மாதிரி பொட்டாசியம், சோடியம், இப்படி நிறைய இருக்கு. இப்போ இதோ ஒவ்வொன்றுக்குமே நிறைய தனித்துவமான தொழிற்பாடுகள் முக்கியத்துவங்கள் இருக்குது. அதே போல மேம், குறிப்பா காலையில நம்ம எழுந்ததுல இருந்து நிறைய உணவுகளை இதுல நமக்கு நிறைய ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில இருந்து நம்ம தூங்க போறது வரைக்குமே நிறைய உணவுகளை ஊட்டச்சத்து உள்ள உணவுகள்னு சொல்லி எடுக்கிறோம். இது சரியா மேம்? அதோட இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லா உணவுகள்லையும் இருக்குமா? நம்ம அன்றாடம் எவ்வாறான உணவுகளை உட்கொள்ளணும்? இப்போ நாங்கள் ஊட்டச்சத்துக்கள் பார்த்தோமா இருந்தால் எங்களோட உடம்புக்கு தேவையின் அடிப்படையில் நாங்கள் அது ரெண்டாக பிரிக்கலாம். அதிக அளவில் அதாவது கம்பேரிட்டிவ்லி ஒப்பிட்ட அளவில் அதிகமாக தேவைப்படுறதுகளை மேக்ரோ நியூட்ரியன்னும், கொஞ்சம் குறைந்த அளவில் தேவைப்படுறதுகளை மைக்ரோ நியூட்ரியன்னு நாங்கள் பிரிக்கிறது உண்டு. என்னவா இருந்தாலும் இது ரெண்டுமே எங்களுக்கு தேவை. அது தேவையான அளவை எடுத்தே ஆகணும். இப்போ குறைய தேவைன்றதுக்காக நாங்கள் அதை தவிர்க்க முடியாது. கட்டாயம் எடுக்க வேண்டிய அளவை நாங்கள் எடுக்கலைன்னா அதனால வரக்கூடிய குறைபாட்டு நோய்களெல்லாம் நம்மளால எதிர்நோக்க வேண்டியதா இருக்கும். இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்குள்ள கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், கொழுப்பு, இதுகள் வரும் அதிக அளவில் தேவைப்படுறது. மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்குள்ள விட்டமின்கள், மினரல்கள் வரும். இது கொஞ்சம் குறைஞ்ச அளவு தான் தேவை. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும், இந்த எந்த ஒரு ஊட்டச்சத்துமே சரியான அளவை எடுக்காம எங்களால் ஒரு சில நேரங்களில் நம்ம உயிர் வாழ்வோம், ஆனால் அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லைஃபாக இருக்காது. ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது நோய்கள் வரும். இப்போ சரியான அளவுன்ற நேரம் எங்களோட உடம்புக்கு எவ்வளவு தேவையோ நாங்கள் அந்த அளவு உட்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, குறைவாகவும் எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுக்கிற நேரமும் பிரச்சனைகள் வரும், குறைவாக இருக்கிற நேரமும் பிரச்சனைகள் வரும்.
அப்போது அதிகமாக எடுக்கிறதுன்னு சொன்னால் இப்போ கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிற நேரம், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கிற நேரம் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி இப்போது விட்டமின்கள் எல்லாம் சில நேரங்களில் அதிகமாக எடுக்கிற நேரம் சில விட்டமின்கள் வந்து ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் வந்து நாங்கள் உணவு மூலமாக எடுக்கிற நேரம் நாங்கள் வந்து பெரும்பாலான நேரம் எங்களோட தேவையை மீறி நாங்கள் எடுக்க மாட்டோம். அது கூடுதலான நேரம் எப்போ நடக்குமா இருந்தால் ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நாங்கள் மல்டிவிட்டமின்ஸோ வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற நேரம் நடக்கக்கூடியது தான் அந்த பிரச்சனை. அப்போது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்குற நேரம் ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே எங்களுக்கு சரியான அளவில் கிடைக்கணும். அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, குறைவாகவும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக மேம் இப்போ சொல்லியிருந்தீங்க ஊட்டச்சத்துக்கள் வந்து அளவான முறையில் எடுக்கணும்னு சொல்லி. இப்போ ஒரு அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிட்ட உணவுகள் மூலம் எங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்னா இந்த உணவுகளை சொல்வீங்க? நாங்கள் வந்து இப்போ ஊட்டச்சத்துக்களை வந்து கிளாஸாக பார்த்த மாதிரி உணவுகளையும் வந்து கிளாஸாக பார்க்கலாம். இப்போ அப்படி பார்க்குறது நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணவும் லேஸாக இருக்கும். இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் பார்த்தீங்களா இருந்தால் பிரதானமாக நாங்கள் தானியங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது தானியங்கள்னு சொன்னால் உதாரணமாக அரிசி, கோதுமை, சோளம் வரலாம். இப்போ ஓட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இதுகள் எல்லாமே தானியங்களுக்குள்ள போகும். இதை தவிர்த்து காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள்லேருந்து கூட நம்மளால் கார்போஹைட்ரேட்டை எடுக்க முடியும். மேலதிகமாக பார்த்தீங்களா இருந்தால் சுகர், நாங்கள் இப்போ சீனி ஆட் பண்ணுறோம், இதுகளில் இருந்தும் வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டு கிடைக்கும். புரதங்கள் பார்த்தீங்களா இருந்தால் பிரதானமாக வந்து நாங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கிறாங்க, அவங்க இறைச்சி, மீன், முட்டை இல்லைனா பால் இதுகள் சேர்த்துக்கிறாங்களா இருந்தால் இதுலேருந்து நம்மளுக்கு புரதம் எடுத்துக்கலாம். பிளான்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு வகைகள், உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பயறு, கவுப்பி, சோயா இதுகளில் வந்து பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது தானியங்கள் எடுத்திங்கன்னா அதில் புரதம் இருக்குது, கொஞ்சம் ஒப்பிட்ட அளவில் குறைவாக இருக்குது. ஒரு சிறந்த புரதம் மூலமாக நமக்கு சொல்ல முடியாது. கொழுப்பு வந்து நாங்கள் ஆயில் பாவிக்கிற நேரம் நம்ம வந்து கொழுப்பு கட்டாயம் அதுலேருந்து எடுத்துக்குவோம். அது போக இப்போ நாங்கள் தேங்காய் பாவிக்கிறோம், தேங்காயிலேருந்து நாங்கள் கொழுப்பு எடுக்கலாம். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கிறோம், இப்போ அதிலேருந்து நம்மளுக்கு கொழுப்பு சத்து எடுத்துக்கலாம். தவிர நாங்கள் வந்து இப்போ நான் வெஜிடேரியன், நாங்கள் வந்து ஃபிஷ், சிக்கன் இதுகள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதிலேருந்தும் கொழுப்பு எடுக்கலாம். அது போக இப்போது நிறைய வந்து சில நேரம் பட்டர், மார்ஜரின் இந்த மாதிரியான இதுகளும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதுகளில் இருந்து கூட கொழுப்பு வருது. ஆனால் நல்லதா கெட்டதான்றத பிறகு பார்க்கலாம். ஆனால் இதுகள் எல்லாத்துல இருந்துமே கொழுப்பு வருது. விட்டமின்ஸும் கனியுப்புகளும் பார்த்த மாதிரி இருந்தால் காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் சாப்பிட்ற நேரம் கிடைக்கும். ஆனால் இதுகளில் மட்டும் இல்லை, மற்ற உணவுகளை சாப்பிட்ற நேரமும் நம்மளுக்கு கட்டாயம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கும். இப்போ தானியங்கள் அதுலேருந்தும் கிடைக்குது. அதுலேயும் முக்கியமாக முழு தானியங்கள், அதாவது பாலிஷ் பண்ணாததுன்னு சொல்லுவாங்க, முழு தானியங்கள் அதுகளில் இருந்து எடுக்கலாம். தவிடு நீக்காத அரிசி, குரக்கன், இந்த பருப்பு வகைகள்லையும் நிறைய இருக்குது. இறைச்சி, மீன், முட்டையை சாப்பிட்ற நேரமும் நம்மளுக்கு இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் வருது. அடுத்தது வந்து நார்ச்சத்து, இதுவும் ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டு தான். ஆனால் எங்களோட உடலால் செமிப்பாடு அடையாத ஒரு வகை கார்போஹைட்ரேட்டு. இப்போ இதுகள் வந்து நாங்கள் முழு தானியங்கள் எடுக்கிற நேரம் அதுலேருந்து எடுத்துக்கலாம், பருப்பு வகைகள்லேருந்து எடுத்துக்கலாம். தவிர காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் இதுகளில் இருந்து நம்மளுக்கு நார்ச்சத்து கிடைக்கும். நார்ச்சத்து வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எங்களோட உடம்புக்கு தருது. டயபெட்டிஸ் அந்த சுகர் கண்ட்ரோலுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு நல்லது. எங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்ச ஒரு தன்மையை சட்டைட்டின்னு சொல்லுவோம், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது. மலச்சிக்கல் வராமல் தடுக்குது, சில வகை புற்றுநோய் வராமல் எங்களை தடுக்குது. அப்படி நார்ச்சத்துக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. குறிப்பாக மேம் நீங்கள் ஊட்டச்சத்துக்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே போல் இப்போ அநேகமானவங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டயட்டில் வந்து அநேகமான டைமில் வந்து சாப்பிடாமையே தான் இருக்கிறாங்க. அப்படி சாப்பிடாம இருந்துட்டு ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபுட் அவங்க எடுக்கும்போது அதில் அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதா? உண்மையாலுமே ஒரு நல்ல கேள்வி. இப்போ நாங்கள் வந்து நிறைய கிளையன்ஸையோ பேஷண்ட்ஸையோ மீட் பண்ணுற நேரமும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒரு சாஸ்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க ஒரு டயட் பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுறது, காலை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, 2 நேரத்துக்கு சேர்த்து ஒரு நேரம் சாப்பிட்றது, டின்னர் சாப்பிட்றது இல்லை. அப்படி இன்னும் நிறைய மெத்தடுகளும் இருக்குது, சில ஸ்பெஷலான மெத்தடுகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி மெத்தடுகளை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த மெத்தடில் வந்து
அவங்க வெயிட் லாஸை வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ இல்லையோ நிறைய நேரங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்க வந்து கட்டாயமாக இந்த டெஃபிஷியன்சியோட வர்றதை காணக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக விட்டமின்ஸ் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது போக பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஒரு நேரம் மீலை ஸ்கிப் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற டயட் வந்து ரொம்ப காலத்துக்கு நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ அவங்களோட அந்த ஓவராலாக அவங்களோட வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண பிளானும் வந்து ஃபெயில் ஆயிடுது. இப்போ ஊட்டச்சத்து கிடைக்குதான்னு பார்த்தா கட்டாயமாக கிடைக்காது. ஏன்னா இப்போ எங்களோட ஒவ்வொருத்தருக்குமே தேவையான ஊட்டச்சத்து அளவு வித்தியாசம். அப்போ இவங்க வந்து ஒரு காமனாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண தொடங்குறாங்க. இப்போ நாங்கள் வளமையாக 3 நேரமும் சாப்பாடு எடுக்கிறோன்னு எடுத்தாலே நாங்கள் வந்து பெரும்பாலானவங்க வந்து எங்களோட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்கிறோம் இல்லை. அதுதான் உண்மை. விட்டமின்களாக இருக்கலாம் மினரலாக இருக்கலாம் நம்மளை அறியாமலே நாங்கள் எங்களோட உண்மையான தேவையை பூர்த்தி செய்கிறோம் இல்லை. அப்போ அப்படி இருக்கையில இவங்க ஒரு நேரமும் 2 நேரமும் சாப்பிடாம விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால அவங்களோட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்யவே முடியாது. இப்போ சில நேரங்கள்ல வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க சில நேரம் புரதத்தை எடுத்துருவாங்க, புரோட்டீனை எடுத்துருவாங்க. சில நேரங்கள்ல தவறுதலான இன்ஸ்ட்ரக்ஷன்னால அதிகமா கொழுப்பை சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. குறைவா எடுக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சில நேரங்கள்ல சில ஊட்டச்சத்துக்களை வந்து தேவைக்கு அதிகமாகவும் எடுத்துருவாங்க. அதுவும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ எப்பயுமே வந்து முக்கியமாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ராப்பர் பிளானோட ஒரு டயட்டிஷியனையோ நியூட்ரிஷனிஸ்டையோ நீங்கள் பார்த்து அதை எடுக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெயிட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறது இல்லை எங்களோட நோக்கம். நாங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதே போல் மேம் இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைய உடம்புக்கு எடுத்துக்கொண்டா. அதே போல் தான் அநேகமானவங்க வந்து இரவில் தூங்குறதுக்கு முதல்ல பழங்களை வந்து உட்கொள்வாங்க. இது வந்து உண்மையிலேயுமே நம்ம உடலுக்கு வந்து ஒரு சரியான விஷயமா? இப்போ வந்து நாங்கள் முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இப்போ அவங்க வந்து முழுமையாக ஒரு நேர உணவை வந்து பழங்களால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது இப்போ நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரியே தான் பழங்களை வந்து நான் வந்து ஒரு புரதத்துக்கு சிறந்த மூலமாகவோ கொழுப்புக்கு சிறந்த மூலமாகவோ நான் குறிப்பிடல. இப்போ நிறைய பேர் வந்து கொழுப்புனாலும் பயந்துடுறாங்க, ஐயோ அது நோயை தருமோ நம்ம குண்டாயிருவோம். அப்படி இல்லை, சரியான விகிதாசாரத்தில் சரியான கொழுப்பு வகைகளை நாங்கள் கட்டாயம் எடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிரதான வேலை உணவை வந்து பழங்களால் அப்படியே நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணுற நேரம் ஒரு நாள் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டா போக முடியாது. இப்போ வளமையா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளைகள் வந்து 2 சர்விங்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்லி ஸ்ரீலங்கால கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போ அது வந்து ஒரு சர்விங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம். அப்போ ஒரு 160 கிராம் எடுக்கலாம். இந்த 160 கிராமையும் நீங்க டின்னராவோ இல்லைன்னா ஒரு மீலா எடுக்காம நீங்க அதை வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். ஒரு நாள் வந்து ஒரு மேஜர் மீலை வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸால் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. கட்டாயமாக ப்ரோட்டீன் கிடைக்காது, கொழுப்பு கிடைக்காது. முக்கியமாக வந்து அதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் வந்து அது வந்து சிம்பிளான ஃபார்மில் இருக்குது, எளிய வெல்லங்களாக இருக்குது. அதே நீங்கள் வேறு ஒரு சாப்பாடு எடுத்தீங்களா இருந்தால் அது வந்து கம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ அது வந்து அதை எடுக்கிறதுக்கும் இதை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ பெஸ்ட் நாங்கள் அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக எடுக்கிறது, டின்னராக ஒரு ஆப்ஷனாக ஃப்ரூட்ஸ் எடுக்காமல் விடுறது நல்லது. ஒரு சில காலங்களில் இப்போ சிலர் வந்து முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ நைட்டுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. சிலருக்கு அந்த கெண்டை கால் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா அந்த பிரச்சனையை உணர்வாங்க. ஆனால் முக்கியமான பிரச்சனை வந்து இதுதான், மற்றபடி செரிமானம் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஒரே பிரச்சனை நாங்கள் வந்து அந்த டயட்டை வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணலை. குறிப்பாக மேம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் தொடர்பான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே போல இந்த கலோரிஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அநேகமா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உணவுகள்லையுமே கலோரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதுவும் நம்ம பார்த்து சாப்பிடுறோமான்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைய மக்கள் வந்து நிறைய ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கொள்றாங்க. கலோரிஸ் அப்படின்னா என்ன, இதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்ல முடியுமா? கட்டாயமா. இப்போ கேலரிஸ்ன்னு சொன்னா
நாங்க முதல்ல கொஞ்சம் கதைச்சோம் எங்களோட உடம்புக்கு சக்தி தேவைன்னு சொல்லி, அதாவது உடம்புக்குள்ளேயும் சரி நாங்க எங்களோட அன்றாட செயற்பாடுகளும் செய்யறதுக்கு சக்தி தேவைன்னு சொல்லி. இப்ப இந்த சக்தியை அளக்குற அளவுதான் கேலரிஸ், அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து வெயிட்டை வந்து எப்படி கிலோகிராம்ல மெஷர் பண்றோமோ அதே மாதிரி எங்களோட உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து நாங்க கேலரிஸ்ல சொல்லுவோம். இப்ப நம்மளுக்கு இது எங்க இருந்து கிடைக்குது? உணவு மூலமா தான் கிடைக்குது. அப்ப ஒவ்வொரு உணவு மூலக்கூறுகளையும் வந்து இப்ப நாங்க முதலையும் அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணினோம். அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகள் எடுத்தாலும், புரதங்கள் எடுத்தாலும், கொழுப்பு எடுத்தாலும் எங்களுக்கு கேலரிஸ் கட்டாயம் கிடைக்கும். அப்போ இந்த ஊட்டச்சத்துகள் உள்ளடங்கிய உணவுகளை எடுக்கிற நேரம் அந்த உணவுல இருந்து எங்களுக்கு கேலரிஸ் கிடைக்கும். அடுத்தது எல்லா உணவுப் பொருட்களையும் கேலரிஸ் இருக்குதான்னு பார்த்தா ஆமான்னு தான் சொல்லணும். நீரை தவிர்த்த பெரும்பாலும் மற்ற எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே கேலரிஸ் இருக்குது. இப்போ நாங்க உதாரணத்துக்கு எடுப்போம். நாங்க நிறைய பேர் நினைக்கிறது ஒரு ஹெல்தியான சாப்பாடு. இப்போ ஹெல்தியான சாப்பாடுனா என்னன்றதே நிறைய பேருக்கு ஒரு டவுட் தான். இப்போ ஆனா நாங்க அசியூம் பண்ணுவோம், இப்போ ஒரு நிறைய காய்கறிகளோட சோறு, கொஞ்சம் முட்டையோட ஒரு சாப்பாடு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு டோனட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ கேலரிஸ் எதுல இருக்குன்னு கேட்டா உடனடியா நம்ம எல்லாருக்கும் வர்ற யோசனை வாரது வந்து டோனட் மட்டும்தான் இருக்குது, அதுலதான் நிறைய கேலரிஸ் இருக்குது. ஆனா இந்த சாப்பாடுலயும் கேலரிஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு உணவுல வந்து கார்போஹைட்ரேட்டோ புரதமோ கொழுப்போ இருக்குதா இருந்தா அது எங்களுக்கு கேலரிஸ் தரக்கூடிய ஒரு உணவு பொருள் தான். அப்ப ரெண்டுலயுமே கேலரிஸ் இருக்கு. நாங்க ரெண்டுமே சமனான அளவு கேலரி உள்ள ஒரு உணவு பொருளா எடுத்துப்போம். இப்ப கொஞ்சம் சோறு இருக்கு, கொஞ்சம் காய்கறிகள், நிறைய காய்கறிகள், கொஞ்சம் சோறு, மீனோ கோழி இறைச்சோ முட்டையோ இதோட ஒரு உணவு இருக்கு. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கரி ஐட்டம் இருக்கு. ரெண்டுமே ஒரே அளவு கேலரி தான் தரும். ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு பார்த்தா இந்த பக்கம் இருக்கிற நம்மளோட இந்த ரைஸ், கீரைகள் இதுகளோட இருக்கிற உணவு தான். எதனாலன்னு பார்த்தா இது வந்து நாங்க எம்டி கேலரின்னு சொல்றோம். அதாவது இங்க கேலரிஸ் வருது, அது வந்து அந்த உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டாலேயோ கொழுப்பாலேயோ வரலாம். அது தவிர்த்து மற்ற எந்த ஊட்டச்சத்துமே அங்க இல்லை. தேவையான விட்டமின்கள் இல்லை, கனிப்புக்கள் இல்லை, நார்ச்சத்து இல்லை. சில நேரங்கள்ல புரதமும் கூட எங்களுக்கு தேவையான அளவு கிடைக்காம போகலாம். அதே இங்க எல்லாமே நல்லா சமநிலையில பேணப்படுது. அப்ப இங்க கேலரியும் இருக்குது, எல்லா ஊட்டச்சத்துகளும் இருக்கு. அப்ப நாங்க எப்பயுமே ஒரு உணவு பொருளை பாக்குற நேரம் கேலரிய மட்டும் பார்க்காம அதுல வந்து அவ்வளவு ஊட்டச்சத்தும் இருக்குதானும் இவால்வேட் பண்ணிட்டோம்னா சரி. அதே போல மேம், இப்ப ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னும் போது அநேகமானவங்க வந்து இப்ப முதல்ல சொன்னது போலதான் அதிக ஊட்டச்சத்துக்களை நம்ம உடல்ல ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது பாதிப்புகள் நம்ம உடலுக்கு ஏற்படுமா? நாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுப்போம் கார்போஹைட்ரேட். இப்ப எல்லா ஊட்டச்சத்துமே ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தேவை. யாருக்குமே ஈக்குவலா இருக்காது. அது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டு. அது நிறைய காரணிகள்ல தங்கி இருக்குது. அப்ப நாங்க ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்த மாதிரி இருந்தா இப்ப அவங்களோட தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிறாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா போறது எல்லாமே அப்ப அவங்க கார்போஹைட்ரேட் மட்டும் இல்ல மற்றதுகளையும் எடுக்கிறாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா எல்லாமே வந்து நிறைய கேலரிஸா கண்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப என்ன நடக்கும்? அவங்க வந்து அதை வந்து விரயமாக்கல, பாவிக்கவே இல்லைன்ற நேரம் அது எல்லாமே எங்களோட உடம்புல ஸ்டோர் ஆக தொடங்கிடும். அப்ப வந்து மெதுவா அவங்க என்ன செய்வாங்கன்னா வெயிட் கெயின் ஆகலாம், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இந்த பிரச்சனைகள் வரலாம். காலப்போக்குல வந்து இங்க வந்து கண்டினியூஸா எடுத்துட்டு போனேதான் சில நேரங்கள்ல இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டினாலையுமா இருக்கலாம், இல்லைன்னா அளவுக்கு அதிகமான சுகர் ஃபுட்ஸ் எடுக்கிறனாலையுமா இருக்கலாம். இவங்க வந்து டயபெட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது புரதம் வந்து எங்களுக்கு ஓரளவு தேவை. நாங்க அந்த தேவையை விட அதிகமா எடுக்கிற நேரம் நாங்க அதை சரியா பாவிக்காடி. இப்ப நாங்க நல்லா எக்ஸசைஸ் செய்யல. இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் எக்ஸசைசஸ் செய்வாங்க, வெயிட் பேரிங் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு அது வந்து மசல்ஸா மாற்றப்படுது. மற்றபடி நம்மளோட உடலோட தேவையை விடுத்து மற்றதுகள் வந்து தேவையில்லாம வேஸ்டா தான் போகுது. அப்ப தேவைக்கு அதிகமா எடுக்கிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. புரதம் கொழுப்பு பாத்தீங்களா இருந்தா கொழுப்பு வந்து அளவுக்கு அதிகமா எடுக்கிற நேரம் அதுவும் இதேதான். எக்ஸ்ட்ரா எடுக்கிறதெல்லாம் எங்களோட பாடியில ஸ்டோர் ஆகும். சில நேரங்கள்ல புரதமும் கூட அளவுக்கு அதிகமா எடுக்கிறோம், சரியா நாங்க எங்களோட உடம்புல பாவிக்கல, ஒரு சரியான எக்ஸசைசஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம நாங்க அளவுக்கு அதிகமா புரதம் எடுத்துட்டு போனோம், அதுவுமே கூட எங்களோட உடம்புல வந்து கொழுப்பா என்ன செய்யக்கூடும், ஸ்டோர் ஆகக்கூடும். அப்போ இந்த வெயிட் ஒபிசிட்டி பிரச்சனைகள் வரலாம். அப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கனியுப்புக்கள் வந்து பெரும்பாலும் வந்து அளவுக்கு அதிகமா போறது வந்து
குறைவு. முதலையும் சொன்ன மாதிரி தான் உணவுப் பொருட்கள் ஒரு நல்ல பேலன்ஸ் டயட் எடுக்கிற நேரம் ஒரு நாள் வந்து அது எக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம அந்த பேலன்ஸ் பண்ற நேரம் ஆட்டோமேட்டிக்கலி வந்து நாங்கள் பிழையான உணவு பழக்கத்துக்கு போக மாட்டோம். அப்ப அதுகள் எக்ஸ்ட்ராவா கிடைக்க போற சான்சஸ் வந்து குறைவு. எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். எக்ஸ்ட்ராவா எடுத்தாலும் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியதுகள் ஸ்டோர் ஆகலாம், பாயன் ஸ்டோர் ஆகலாம், கால்சியம் வந்து எலும்புகள்ல ஸ்டோர் ஆகலாம். அதை விட தவிர்த்தது மற்றதுகள் வந்து உடம்புல இருந்து வெளியேறலாம். விட்டமின்களும் பெரும்பாலுமே அப்படிதான். அதுல சில விட்டமின்கள் மட்டும் கொழுப்புல கரையிற விட்டமின்ஸ்னு சொல்லுவோம். அதுவுமே கூட உணவால ஒரு நாள் நம்மளுக்கு பிரச்சனையா தராது. அந்த சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற நேரம் பிரச்சனை ஆகலாம். இப்போ நீங்க உடற்பயிற்சியை பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த உடற்பயிற்சி வந்து எங்களோட ஊட்டச்சத்துக்கு பங்கு வகிக்குது, அதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? இப்போ வந்து ஊட்டச்சத்துகளுக்கும் எக்ஸசைஸுக்குமான தொடர்பு மாதிரி. இப்போ நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்றீங்க, அப்போ வந்து எக்ஸசைஸும் செய்றீங்க, நீங்க சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்துக்களை சரியான அளவுலையும் எடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து இங்க வந்து எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல போயிட்டு இருக்கும். எல்லாம் சரியா நடக்க வேண்டிய முறையில போயிட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றீங்க, எக்ஸசைஸும் செய்றீங்க. இப்போ எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து உங்களோட உடம்புல இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து எப்படி பயன்படுத்த போகுதுன்றத தீர்மானிக்கும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொழுப்புள்ள சாப்பாடோ இல்லைன்னு சொன்னா மாசத்து சாப்பாடுகளோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்யற நேரம் வந்து இந்த கேலரிஸை வந்து எங்களால கொஞ்சம் பேர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும், பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க எக்ஸசைஸ் செய்தீங்கன்னா நாங்க இப்போ ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி இருந்தா நான் முதல்ல காய்ச்ச மாதிரி தான் அந்த மசில்ஸ் பில்ட் ஆகுது. மசில்ஸ் பில்ட் பண்றதுக்கு வந்து உதவியா இருக்கும். இல்லாத பட்சத்துல வந்து நாங்க இப்போ வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறோம். இப்போ சிலர் வந்து நல்ல மஸ்குலரா இருக்க விரும்புவாங்க. அப்ப அவங்க எக்ஸசைஸ் செய்யலைன்னு சொன்னா எடுத்தா அவங்களால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது போக இப்ப வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பிழையான ஊட்டச்சத்து முறைமையால ஏதோ கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. இப்ப டயபெட்டிஸ் இருக்குது, வெயிட் கூடையா இருக்குது. அப்படியா இருந்தா எக்ஸசைஸ் செய்யற நேரம் இந்த ஊட்டச்சத்துக்களை பிழையா எடுத்ததால வந்த இதுகளை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். எனவே இன்றைய தினம் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கலோரிகள் சம்பந்தமான பல வகையான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். இவ்வாறான விடயங்கள் உங்களுக்குமே நன்மை பயக்கும் என நாங்களும் நம்புகின்றோம். எனவே இவ்வாறான விடயங்களை எங்களுடன் தெளிவுபடுத்திய பதிவாளர் ஊட்டச்சத்து நிபுணர் துலக்ஷனா மனோகர் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மேம். நன்றி.